Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa'atul yatama amwalahum wa la tatabaddalul khabitha bit-tayyib wa la ta'kulu amwalahum ila amwalikum innahu kana huban kabira. சூரத்துன் நிசா. சூரத்து நிசாவினுடைய 2வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம், தமிழ் தர்ஜுமா, அனாதைகளுக்கு அவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு வயது வந்ததும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். நல்லதுக்கு பகரமாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய பொருட்களை உங்களுடைய பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். நிச்சயமாக அது பெரும் பாவமாகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். பனு கத்ஃபான் அப்படின்ற கோத்திரத்தார், அந்த கோத்திரத்தாரில் அபு முந்திர் இப்னு ரிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நபருடைய சகோதரன் வஃபாத் ஆயிட்டாரு. அந்த சகோதரனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த வஃபாத்தான அந்த சகோதரர் நிறைய பொருட்களை, சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு. இந்த முந்திர் இப்னு ரிஃபா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பையனுக்கு சேர வேண்டிய, அந்த பையன் எத்தீமா இருக்கிறான், தந்தையை இழந்து தாய் இழந்து எத்தீமா இருக்கிறான். அந்த பையனுக்கு சேர வேண்டிய பங்கை இந்த நபர், சிறிய தந்தை, கொடுக்காமலே வச்சிருக்காரு. அந்த பையன் பருவ வயது அடைகிறான். விவரம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் கேட்கிறார் தன்னுடைய சிறிய தந்தைகிட்ட, இந்த மாதிரி என்னுடைய பங்கை நீங்க கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த செய்தி அப்படியே பரவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி வந்தோன்னா அந்த மனிதரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறான். இந்த மாதிரி எத்தீம்களுடைய பொருட்களை அவர்களுக்கு வயது வந்துருச்சுன்னு சொன்னா, பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்களுடன் இருக்கக்கூடிய பொருட்களும் நீங்க என்ன செய்யாதீங்க, கலக்காதீர்கள், மாற்றி விடாதீர்கள். அதே மாதிரி அப்படி செய்தால் அது பெரும் பாவமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டின உடனே அந்த மனிதர் பயத்துல, பெரும் பாவமாச்சு அப்படின்ற அந்த பயத்துல அந்த நபருக்கு, தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு உண்டான பங்கை கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அந்த சகோதரனுடைய மகன் அதை அப்போ அந்த செல்வத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார். செலவழிக்கிற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாபல் அஜ்ர வ பக்கியல் வஸர், இந்த செலவழித்த இந்த மனிதர் நல்ல கூலி அலைஞ்சிட்டாரு. ஆனா இந்த மனிதருக்காக இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு சென்றா இவருடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பாவம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த மாதிரி எத்தீமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரே, அவங்களுக்கு இந்த வசியத்து செய்யாம அவங்களுடைய பெற்றோர் வஃபாத் ஆயிட்டாங்களே, அதனால அந்த பெற்றோர்களுக்கு உண்டான பாவம் அது இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க. எத்தீம்கள்னா தாய் தந்தை இழந்த அந்த எத்தீம்கள். அந்த எத்தீம்கள் ஒரு மனிதனுடைய பொறுப்புல வளர்றாங்கன்னு சொன்னா அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரை அவங்க என்ன செய்யணும், அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள் ஏதாச்சும் சொத்து அதை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த எத்தீம்கள் பாலி என்று சொல்லக்கூடிய அந்த பருவ வயதை அடைகின்ற வரை அந்த சொத்தை என்ன செய்யணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். பருவ வயது அடைந்தவுடன் அந்த எத்தீம் இடத்தில் அந்த சொத்தை அப்படியே கொண்டு போய் சேர்த்துக்கிற வேண்டும். ஜாஹிலி ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி சொத்து பிரிக்கிற அந்த விஷயத்துல இந்த சொத்து வசனங்கள், பாக பிரிவினை வசனங்கள்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, இப்படி இருக்கிறாங்க, தாய் தந்தை இழந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொத்தை கொடுக்காம பெண்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க ஆரம்பத்துல. அதாவது அந்த மாதிரி எத்தீமா யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் வீட்டு தான் சொந்தத்துல யாராச்சும் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் அந்த பங்கை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமை காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி பிரிச்சால் என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு 2 ஆடு இருக்கு, அதை பிரிக்கணும்னா எந்த ஆடு மெலிந்த ஆடா இருக்குதோ அதை தான் எத்தீம்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா கொளுத்த கனமான ஆடை தனக்கு வச்சுப்பாங்க.
அதே மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள்ல எந்தெந்த விஷயங்களை பங்கு பிரிக்கணுமோ அதெல்லாம் நல்ல விஷயங்களை தான் எடுத்துப்பாங்க, மோசமான பயன்படுத்தவே முடியாத விஷயங்களை யதீம்களுடைய கையில கொடுப்பாங்க. அல்லாஹு தஆலா அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி தான் யதீம்கள் அனாதைகள் குறித்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தாங்க. யதீம்கள் அனாதைகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து யார சொல்லலாம், என்கிட்ட ஒரு யதீம் இருக்கிறான், நான் ஒரு யதீமை பொறுப்பேற்றிருக்கிறேன் யார சொல்லலாம், அந்த யதீமான அந்த குழந்தையை அந்த சிறுவனை நான் அடிக்கலாமா யார சொல்லலாம் அப்படின்னு அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த என்ற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, என்கிட்ட ஒரு அனாதை இருக்குது, அந்த அனாதையை நான் அடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை எந்த விஷயத்தில் அடிப்பீர்களோ, உங்களுடைய குழந்தைகளை அதை நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையை எந்த விஷயத்தில் அடிப்பீர்களோ, எப்படி அடிப்பீர்களோ அதே மாதிரி தான் அனாதை குழந்தையை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எஹ்தஸ் அர்சுதரமா லி புகாயில் யதீம், ஒரு யதீமான சிறுவன், ஒரு யதீமான குழந்தை அழுகிறான் என்று சொன்னால் அந்த அழுகைக்காக வேண்டி எஹ்தஸ் அர்சுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அரிசு நடுங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவானா, மலக்குமார்களே, என்னுடைய அடியான், என்னுடைய படைப்பு, நான் படைத்த படைப்பு, யதீமான தாய் தந்தை இழந்து இருக்கக்கூடிய அந்த படைப்பு அழுகிறது, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளை மறுமையில் அந்த யதீமான அந்த நபர், அந்த குழந்தை, அந்த சிறுவன் யாரை பொருந்தி கொள்கிறாரோ அவரை நானும் பொருந்தி கொள்வேன், அந்த யதீமான சிறுவன் அந்த குழந்தை யாரை வெறுக்கிறதோ, யார் மீது கோபப்படுகிறதோ அவர் மீது நானும் கோபப்படுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யதீம்களை கவனிக்கின்ற அந்த விஷயத்திலும், யதீம்களுடைய பங்கை, அவர்களுடைய பொருட்களை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்திலும் மிகவும் கவனத்துடன் நடக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. யதீம்களுடைய பொருட்கள் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் யதீம்களுடைய பொருட்கள் இருக்கின்றதோ அதை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அதை நம் பணத்துடன் அல்லது நம் பொருளாதாரத்துடன் அதை கலக்காமல் அவர்களுடைய பொருளாதாரத்தை தனியாக சேமித்து வைத்தோ அல்லது வேறு இடங்களில் வைத்து பாதுகாத்தோ அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முதல் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.